OnePlusலேருந்து 9 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா, OnePlusலேருந்தே 9 அப்படிங்கிற இன்னொரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 9 Pro கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் கிரேடான ஸ்மார்ட் ஃபோன். OnePluஸோட 9ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 9 Proல உள்ள மாரியே பேக் சைட்ல கிளாஸ் பாடி குடுத்துருக்காங்க. இது கார்னிங் கோரில்லா கிளாஸ் புரொடெக்ஷனோட வருது. ஃப்ரண்ட் சைட்ல ஒரு 6.55 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. HDR10 சப்போர்ட். 1100 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் வருது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் புரொடெக்ஷனோட. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இருக்கு. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளேயாக வருது. ஸோ 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். எல்லா விதமான கேம்ஸ் அது மட்டும் இல்லாம எல்லா விதமான அனிமேஷன்ஸ், டிரான்சிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது ஸ்னாப்டிராகனோட 888 அப்படிங்கிற 5 நானோமீட்டர் ஆட்டோ கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 660 ஜிபியோட வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் சரி நமக்கு வந்து ஹீட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுத்துருக்காங்க. அதனால கேம்ஸ் ரொம்ப நாள் விளையாண்டாலும் வந்து ஃபோன் ஹீட் ஆகாது. ஸோ எவ்வளோ விதமான இன்டென்சிவான டாஸ்க் போட்டாலும் சரி இந்த ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ காரணம் இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 12GB RAM 250GB ஸ்டோரேஜோட வருது. RAM வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. RAM வெர்ஷன் வந்து நமக்கு வந்து 8GB RAM வெர்ஷன் வாங்கினீங்க LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. 12GB RAM வெர்ஷன் வாங்கும்போது LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. மேலும் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 3.1 ஸ்டோரேஜ் வருது. மேலும் இந்த ஃபோனில் டுவல் சிம் கார்டு சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட வாய்ஸை பொறுத்தவரையும் இது Android 11 வாய்ஸில் ஆக்சிஜனோட 11 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பேக் சைடில் 3 கேமரா இருக்கு. மொதல் கேமரா 48 மெம்ஸுக்கான மெயின் கேமரா. இது சோனியோட IMX689 அப்படிங்கிற சென்சார். ஸோ OnePlusோட 9 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேமரா சென்சார் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. f1.8 ஆப்பர்ஸில் வருது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது கேமரா ஒரு 50 மெம்ஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது f2.2 ஆப்பர்ஸில் வருது. இது சோனியோட 766 அப்படிங்கிற சென்சார். ஸோ இது OnePlusோட 9 Proல பார்த்த அதே சென்சார் தான். மேலும் மூணாவது கேமரா 2 மெகா மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. மேலும் மூணா கேமரா ஒரு 2 மெகா மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணா கேமரா வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை வச்சுட்டு மோனோக்ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய கேமரா இல்லை. மேலும் மற்றபடி வந்து நமக்கு 8K வீடியோ வந்து இந்த ஃபோனில் 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். 4K வீடியோ 60 ஃப்ரேம் பர் செகண்ட் கேப்சர் பண்ணலாம். இது போக ஃபுல் HD வீடியோ வந்து 240 ஃப்ரேம் பர் செகண்டில் கேப்சர் பண்ண முடியும். அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. அதே ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX471 சென்சார் f2.4 ஆப்பர்ஸில் வருது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியே சப்போர்ட் இருக்கு. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சென்சார் கொஞ்சம் பழைய சென்சார் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஃபோனில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. வயர்லெஸ் சார்ஜிங் இப்போதைக்கு கிடையாது. அதாவது இந்தியாவில் கிடையாது. மற்றபடி நமக்கு வந்து அமெரிக்கா மட்டும் இல்லாமல் யூரோப்பில் வந்து 15 வாட்க்கான QA வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் இந்த சப்போர்ட் கொடுக்கல. ஸோ அது ஏன்னு தெரியல. மேலும் இந்த ஃபோன் வந்து 0 to 100 வந்து வெறும் 29 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி 5Gயோட SANSI சப்போர்ட் இருக்கு. இது போக வந்து டியூல் பேண்ட் வைஃபை, வைஃபை 6, ப்ளூடூத் 5.2, அது போக வந்து டியூல் பேண்ட் GPS மாதிரியும் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க NFC சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து USB டைப் சி ஆடியோ தான் இருக்கு. இது போக டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மோஸோட சப்போர்ட்டும் வருது. ஃபோனோட வெயிட் 183 கிராம் வருது. இது OnePlusோட 9 பொறுத்தவரை நமக்கு வந்து வின்டர் மிஸ்ட், ஆர்டிக் ஸ்கை, அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரல் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 49,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை வந்து 54,999க்கும் அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மற்றபடி வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து நமக்கு ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. மற்றபடி கேமராஸ் வந்து நமக்கு OnePlusோட 9 Pro அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து அந்த மூணாவது கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சிருந்தேன்னா கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா கருதி இருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து வெறுமனையாக மோனோக்ரோம் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த ஃபோனில் குறை சொல்கிற மாதிரி மற்ற விஷயங்கள் இல்லைனாலும் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த OnePlusோட 9 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பயணிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வளர்த்தாங்கன்னா அரும் டிக்கெட்டுக்காக மற்ற வீடியோஸ் இதுவரை நன்றி. வணக்கம்.